திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். மகர ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசி அதிபதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் 12ஆம் தேதிக்கு மேல. இதற்கு மேல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். என்னதான் திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிற முறைகளை நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட ராசி அதிபதி இப்ப வக்கரத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள், முடிவெடுக்க முடியல, அடுத்தது என்ன பண்றதுனே தெரியல, அடுத்த விஷயங்கள் எடுத்து வச்சாலே தடை ஆகுது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அல்லது லாஸ் ஆகுது, இது போல மகரத்துக்கு நிறைய நடந்துட்டு இருந்தாலும் கூட அவர் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க முயற்சிகளுக்கு எல்லாமே தடை இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த நிச்சயமாக காட்டி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் ஆகிறாரு. பொருளாதாரம், பணவரவு இதெல்லாம் சிறப்பா இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். வாக்கால தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதுல இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க 3 12ஆம் அதிபதியான குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3 குடையவரும் 12ஆம் அதிபதியும் 6க்கு வர்றது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பா உண்டு. ஆனா வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். வக்கரம்னா இரட்டிப்பு தன்மை, பல முறை முயற்சி செய்யறதுன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாமே கொஞ்சம் பல முறை முயற்சி செய்து செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்ப 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் முழுக்க 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 வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 10 குடையவர் 10லயே இருக்கிறார் 10ஆம் தேதி வரைக்கும். அப்ப 10ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஓரளவுக்கு நடக்கும். 10ஆம் தேதிக்கு மேல நீங்க போட்ட தொழிலுக்கு உண்டான அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான நல்ல விஷயம் அப்படிங்கிறது 11ஆம் வீட்டுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ 4 கிரகங்கள் பார்த்துட்டீங்கன்னா 11ஆம் வீட்டுல வருது. என்னென்ன அப்படின்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் அதே வீட்டுல இருக்கிறார். அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஒரு வீடு விக்கிறீங்க, ஒரு நிலம் விக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் விக்கிறீங்க, நீங்க கேட்ட ரேட்டுக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாசம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் நீங்க என்ன ரேட் வைக்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு உண்டான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சுக்கிரனும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாகி தொழிலை வளர்த்தி கொடுத்தாலும் கூட அவர் 5 கூடையவராகி குழந்தை ஸ்தானத்தை பெறுகிறார். அப்ப குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக லாபங்கள், இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சூப்பரா இருக்கும். வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்க போகுது. அடுத்தது பாருங்க புதன் பகவான். இந்த புதன் பகவான் 20ஆம் தேதி வரைக்கும் துலா தொழில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்து 11ஆம் வீட்டுக்கு வராரு. இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் சுபகிரகங்கள 2 பேர் இருக்காங்க. அதற்கு மேல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால தொழில் ஏதாவது ஒரு ரோலிங் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 11ஆம் தேதிக்கு மேல அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக வீட்டுக்கு வந்துடுறார். அதே போல புதனும் 20ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வரும்பொழுது லாபங்கள் அதிகமாகும். 6 11 வரும்பொழுது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு ஏதோ ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அவர் 9ஆம் அதிபதியாகி 11க்கும் வரும் பொழுது புதனுக்கு உண்டானவர். அப்ப புதன் அப்படின்னாலே உங்களுக்கு 11 அப்படின்னாலே லாபம். லாபத்தை பெருக்க போகிறார். அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. அப்பா சொத்துக்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் நல்ல வருமானத்தோட கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது 10ல் பாவி இருக்கணும், 11ல் கடைசிக்கு மாந்தியாவது இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ 11ல பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து அமரப்போகுது. பெரும் லாபம் வரப்போகுது கார்த்திகை மாசம். ஏதோ ஒரு வழியில ஒரு மடங்கு போடுறீங்க, அது 4 மடங்கான லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு.
குரு பார்வையில 20ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகிரகத்தோட செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மகர ராசிக்கு மாற்று கருத்துக்கள் கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்வதை விட இனிமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தார் 19ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் மறுபடியும் நிவர்த்தியாகி 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் 9ஆம் அதிபதி. குரு உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது நீச தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் 12ஆம் தேதிக்கு, அதாவது 12ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆனா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணணும். ஒரே தடவை அப்படிங்கிறது நடக்காது. ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே போல சூரியன் 2 குடையவர், பேச்சு ஸ்தானாதிபதி. அவர் போய் இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. 2 குடையவர் 5 இருந்தால் பணம் ஒரு ஃபர்ஸ்ட். பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும். பணத்துல இருந்து இந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. குழந்தைகளுக்கு உண்டான, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள், தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. 2-5 காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காம்பினேஷன். இந்த மாசம் தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகாது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆயிரும். அடுத்தது புதன் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூடயே 4ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம், 5ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம். 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுல கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு 20ஆம் தேதி வரைக்கும். பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் தூக்கம் அதிகமா வரும். ஆனா 5ஆம் வீட்டுக்கு அடுத்தது வந்துட்டாருன்னா நீங்க அலைந்த அழைப்பிற்கு, அதாவது நீங்க என்னெல்லாம் வேணும், எதுக்காக நீங்க அலைஞ்சீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வெற்றிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். உங்க குழந்தைகள் வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்க வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த பூர்வீக ஊருக்கு வரலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது நடக்கும். 12ஆங்கிறது வெளிநாடு, 5ஆம் இடங்கிறது தன்னுடைய சொந்த பூர்வீக ஊரை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்க வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அதிபதி 5க்கு வரும்போது அவர் உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துக்கு உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சுக்கிர பகவான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 கூடையவர் 4லயே இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 5க்கு வரப்போகிறார். அவர் 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க மகாலட்சுமி வீட்டுல துலாத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உடம்புல இருந்து வந்த ஏதாவது ஒரு கெட்டது நெகட்டிவ் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துருவார். அப்ப அதீத லாபங்கள் கிடைப்பது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 குடையவரும் 10 குடையவருமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு 21ஆம் தேதி வரைக்கும். 5 குடையவர் 5 இருக்குதுன்னா குலதெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாசம் அதிகமா உங்களை பார்க்க போகுது. அந்த குலதெய்வம் உங்களை கண் விழித்து பார்க்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுது. கலைத்துறை, இசைத்துறை இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறதுல தொழில் நல்லா வளரப்போகுது. தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ சனி பகவான் யார், உங்களுக்கு 6, 7 குடையவராகி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். அப்ப முழுக்க முழுக்க கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகும். அடுத்தது சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதி. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் 12ஆம் தேதியிலிருந்து. அப்ப அதற்கப்புறமே திருமணம், அதே போல வியாபாரம் நல்லா சிறப்பா இருக்கிறதுக்குள்ள அமைப்பு, கண்டங்கள் விலகிறது, அவமானப்பட்டு இருந்தா அந்த அவமானங்கள் எல்லாம் விலகிறது, அல்லது நீங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு எதிர்ப்பாளர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும். சனி வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள். சனி வக்ரமில்லாத ஜாதகங்களாக இருந்தால் 12ஆம் தேதிக்கு மேல இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு
நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லுது. இப்ப கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் சேர்றாங்க. மிக யோகம், மிக யோகம். 5ஆம் இடங்கிற அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதை விட இதெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும். இந்த கிரக கூட்டணிகள் அது 5ஆம் வீட்டுல. சோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தை நல்லா வணங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளில் சரணம்.